இது ஒரு ஞாபகமூட்டல் தான். ரமதானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஞாபகமூட்டல் தான் என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக் கொள்கிறேன். இதில் நான் முழுமையாக பேச இருந்த தலைப்பு எது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரமலான் எப்படி இருந்தது, ரமலானுடைய காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாட்களில் எப்படி இருந்தது என்பதுதான் நான் பேச இருந்த விஷயம். ஆனாலும் கூட, அதாவது இப்பொழுது நான் பேச போகின்ற விஷயம் கிட்டத்தட்ட அதோடு ஒட்டியதாக இருந்தாலும் அது ஒரு வரலாற்று ரீதியான விஷயமாக என்ன செய்யவில்லை, நான் பேசவில்லை என்பதையும் ஆரம்பமாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ரமலான் சம்பந்தமான முக்கியமான சில 5-6 குறிப்புகளை அல்லது வழிகாட்டுதல்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய முழுமையான அதாவது பார்வையாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக ரமலான் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில தவறான விஷயங்களை இந்த இடத்திலே, தவறான கண்ணோட்டங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக ரமலான் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தவறான கண்ணோட்டங்கள். இந்த ரமலான் அப்படி என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், எரிக்கக்கூடியது அப்படி என்பது அர்த்தம். எரிக்கக்கூடியது என்ற அர்த்தம். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தில்க சலாத்துல் அவ்வாபீன், அதுதான் அவ்வாபீன்களுடைய தொழுகை என்று சொல்லி ஒரு செய்தி சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அது என்ன செய்தி என்று சொன்னால், நம்ம துஹா தொழுகிறோமே, அந்த துஹாவை இந்த நேரத்தில் தொழுவது அவ்வாபீன்களுடைய தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில என்ன வருதுன்னு சொன்னால், அவ்வாபீன்களுடைய தொழுகை என்றால் என்ன அப்படி என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒட்டகம் சுடுமணலிலே இருக்க முடியாமல் எழும்புகின்ற நேரம் இருக்கிறது, அந்த அதாவது படுத்து கொண்டிருந்து அந்த சூடு அதிகமாகிற நேரத்தில் அந்த உடல் படாமல் இருக்கக்கூடிய எழும்புகின்ற நேரம் அப்படி என்று சொல்ற அந்த வார்த்தையில ரம்தா அப்படின்ற வார்த்தை என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப ரம்தா என்று சொல்ற அந்த கொதிக்கக்கூடிய அந்த தன்மையை குறிக்கக்கூடிய அம்சம். இதனால ஒரு மக்களுக்கு மத்தியில், பொதுவாக அரபு மக்களுக்கு மத்தியில் இந்த நம்பிக்கை இருக்கிறது, லா தகூலு ரமதான், ரமலான் என்று சொல்ல வேண்டாம், ரமலான் என்று சொல்ல வேண்டாம், கூலு ஷஹ்ரு ரமலான், ரமலான் அதாவது ரமலான் மாதம் என்று சொல்லுங்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது பலகீனமான செய்தி, தாயிஃபான ஆதாரமற்ற ஒரு செய்தி. ரமலான் என்று சொல்ல வேண்டாம், எப்படி சொல்லுங்கள், ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லுங்கள். ஏன், எரிக்கக்கூடியது வருகிறது அப்படின்னு அர்த்தம். அது ரமலான் சொன்ன என்ன, ரமலான் வருகிறது அப்படின்னா எரிக்கக்கூடியது வருகிறது என்ற அர்த்தம் வந்துடும். இப்போ முஹர்ரமுக்கு சொன்னா அப்படி வராது, சஃபருக்கு சொன்னா அப்படி வராது, ரபியுல் அவ்வல் சொன்னா பசுமை, அதே போல துல் ஹிஜ்ஜான்னு சொன்னா ஹஜ்ஜுடைய மாதம், துல் காதாண்டா ஓய்வுடைய மாதம், எல்லா மாதம் அழகா இருக்குது. ரமதான் மட்டும் எப்படி இருக்குது, எரிக்கக்கூடிய மாதம் அப்படி என்ன மாதிரி என்ன செய்து இருக்குது. அப்ப அதாவது ரமலான் வருகிறது என்று சொல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அது தவறானது. ஏனென்றால் ரமலான் என்கின்ற பெயரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பெயர் அல்ல, ஜாகிலிய மக்கள் ஆரம்ப காலம் இருந்து மாதங்களுக்கு சூட்டி வந்த பெயர்கள். அந்த பெயர்களை வைத்து அந்த ரமலானை நாம் என்ன செய்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம் என்பதுதான் இங்க மிக முக்கியம். இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹு தஆலா வெறும் ரமலான் என்று சொல்லாம ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன செய்கிறது, குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். பார்த்தீர்களா, அல்லாஹு தஆலா கூட என்ன செய்யறான், ஷஹ்ரு ரமலான் என்று தான் என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னது, அதாவது இந்த மாதிரி சொன்னதாகலாம் சில செய்திகளை சொல்வார்கள். ஆனால் ஹதீஸில் இதுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் என்று செய்திருக்கிறார்கள், சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். அப்ப அங்க ஷஹ்ரு ரமலான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அங்க சொல்லல. அதே போல பல செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால ரமலான் எரிக்கக்கூடியது என்பதை நம்ம வேற மாதிரி எடுக்கலாம். எப்படி, அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற மாதிரி எடுக்கலாம். பாவங்களை எரிக்கக்கூடியது, பாவங்களை எரிக்கக்கூடியது, துன்பங்களை சுற்றரிக்கக்கூடிய மாதம், இறைவனுக்கு முரணான விஷயங்களை சுற்றரிக்கக்கூடிய மாதம் என்று கூட என்ன செய்யலாம், நம்ம கருத்து எடுக்கலாம். அதனால் ரமலான் என்று சொல்லக்கூடாது என்று இப்ப நம்ம இந்த செய்தி கேள்விப்படலை. ஆனா 4 பேரை நீங்க சந்திக்கலாம், இப்படியான நம்பிக்கையில் உள்ள 4 பேரை சந்தித்தால் உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டிய தகவல்களாக இது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது ரமலான் சம்பந்தமாக, அதாவது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறான தகவல்கள் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ரமலான் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில ரமலான் ஏழைகளின் பசியை உணர்கின்ற மாதம், ரமலான் ஏழைகளின் பசியை உணர்த்துகின்ற மாதம் அப்படி சொல்வார்கள். அப்படி என்று சொன்னா பணக்காரர்கள் மட்டும்தான் நோன்பு பிடிக்கணும், ஏழைகள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது. காரணம் என்ன, ஏற்கனவே பசியை உணர்ந்தாச்சு. யாரு,
ஏழைகள். அப்போ பணக்காரர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும்னு வரும். ஆனால் என்ன நிறைய பேர் அந்த நம்பிக்கை இருக்குது, ஏழைகளுடைய பசியை உணர்கின்ற மாதம் இது. பசி தாகம் இதெல்லாம் வந்து நோன்பு பிடிச்சி தான் உணர்த்தணும்ன்றது எல்லாம் இல்லை. பசி தாகம் என்பது எல்லா வசதி படைத்தவருக்கும் அந்த உணர்வு என்ன செய்யும், அது இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், கண்டுகொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஏழைகள் தான் அதிகமாக நோன்பு பிடிக்க வாய்ப்பு அதிகம். ரசூலாங்க வீட்டுக்கு வருவாங்க, ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்பாங்க, இல்லாட்டி என்ன ஆனால் இன்னி சாயிம் நான் நோம்பாளின்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன, வறுமையில் உள்ளவன் தான் அதிகமாக என்ன செய்யறான், நோன்பு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை பார்க்கிறோம். அதனால பசியை உணர்வதற்காக எல்லாம் அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. இல்லாத நோக்கங்களை எல்லாம் கற்பிச்சு அழகுபடுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பசியை உணர்வதற்காக இந்த ரமலான் என்ன செய்யவில்லை, நோன்பு ஆட்கப்படவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ரமலான் பற்றி, ரமலானுடைய தவறான பதிவுகளில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இது ரமலானை பற்றியே நம்ம வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ரமலானிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லி பல விஷயங்கள்ல இன்னொரு அம்சம் என்னென்றால், இந்த ரமலான் வெளி உலகத்துக்கு ஒரு உணவு மாதம் மாதிரி காட்டப்படுகிறது. வெளி உலகத்துக்கு, அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இது வந்து முஸ்லிம்கள் வந்து அதிகமாக சாப்பிடுகின்ற மாதம் மாதிரி என்ன செய்கிறது, காட்டப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இயல்பிலே அது நடக்குது. அதுக்கெல்லாம் பின்னால டிவி சேனல்ஸுகள், இணையதளங்கள்லாம் பெரும் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு இந்த மாளிகையில், ஜனாதிபதி மாளிகையில் இஃப்தார் வைபவம் நடைபெற்றது. அப்படி என்ன ஜனாதிபதி இஃப்தார் எப்படி வைப்பாரு, அப்போ அதில் உள்ள எல்லாத்தையும் போட்டு இவன் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் வீடியோவில் போட்டு என்ன செய்கிறாங்க, டிவியில் காட்டுறாங்க. காட்டின உடனே ஒரு முஸ்லீம் அல்லாதவன் என்ன நினைக்கிறான்டா, இப்படி இருந்தால் நம்ம 12 மாதம் என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம் போல இருக்குது என்ற மாதிரி என்ன செய்கிறது, உணவு காட்டப்படுகிறது. நம்ம எல்லாம் பார்க்கத்தான் செய்கிறோம். எல்லோருடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை வருது. இப்படி சகர் சாப்பாடு காட்டப்பட்டால், இப்படி இஃப்தாருடைய நேரம் காட்டப்பட்டால், அப்போ என்ன உணர்வு எல்லோருடைய மனதிலே உண்டாகும், இது வந்து உணவுக்குரிய மாதம் மாதிரி உண்டாகும். சொல்ல போனால் பட்ஜெட் வந்து, உணவுடைய பட்ஜெட் வந்து அந்த மாதம் தான் குறைய இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் உணவுடைய பட்ஜெட் என்னது, அந்த மாதம் தான் மிச்சம் கூடுதலாக என்னது வாரது. காரணம் என்ன, உணவுக்குரிய ஒரு தன்மை அதில் என்ன செய்திருக்கிறோம், ஏற்படுத்தி இருக்கிறோம். இது என்ன செய்யும் தெரியுமா, மற்ற மாதங்களில் இரவு தொழுகிற அளவுக்காக இந்த மாதத்தை தொழுகலாம் போயிடும். மற்ற மாதங்களில் இரவு தொழுகின்ற அளவுக்காவது, ஏன்னா ஒரு மனிதன் வயிற்றில் நிரப்பக்கூடிய விஷயம், அதாவது நிரப்பக்கூடிய விஷயங்களிலேயே ஷர்ரானது வயிறுண்டாங்க சொன்னாங்க. மோசமானது எது, வயிறு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உணவுக்குரிய அந்த அதிகத்தன்மை இங்கே காட்டப்படுவதை பார்க்கிறோம். தாய்மார்களும் கூட வீடுகளில் வந்து பிள்ளைகள் வந்து, அதாவது சஹரில் செஞ்சு முடிஞ்சு அதை அதான் சொல்லக்குள்ள தண்ணியை தூக்கிட்டு ஓடுவாங்க பாருங்க. அந்த யுத்த காலத்தில் சாக போகிற மாதிரி என்ன, கொண்டு போய் தண்ணி குடி அதான் சொல்லுது அப்படின்னு அதை கொண்டு போய் கொடுக்குறேன். கடைசி கட்ட மகனே, இதுக்கு அப்புறம் உனக்கு என்ன, அவ்வளோதான், தண்ணி இல்லை என்று பாரு. அப்போ இப்படி ஒரு சுண்ணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நாங்களாம் ஆரம்பத்தில் அப்படி என்ன நினைச்சோம்னு சொன்னால், இது ஒருவேளை சுண்ணத்தாயிருக்கும். என்ன அந்த அதான் சொல்ற நேரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சுக்கிறது வந்து சுண்ணத்தை நினைக்கிற மாதிரி. அது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சாப்பாடு அப்படி என்கின்ற அந்த பகுதி என்ன செய்யறாங்க, அவர்களுக்கே தெரியாமல் பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹரை சொன்னதெல்லாம் தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, தஸஹரு ஃபஇன்னல் யஹூத லா யதஸஹரூன். சஹர் செய்யுங்கள், சஹர்ல பரக்கத் இருக்கிறது. சஹர் செய்யுங்கள், யூதர்களுக்கு மாற்றமாக என்ன செய்ய, அவங்க சஹர் செய்ய மாட்டாங்க. இதுக்கு தான் சொன்னாங்க. அப்ப இயன்ற அளவுக்கு நான் இது விரிவாக வழங்கப்படுத்த, நான் பல உரைகள் இதை பேசிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கொஞ்சம் மனதில் எடுத்து உணவு அடையாளமாக விளங்காத அளவில், அதாவது எல்லா வளமை நாள் போலையும் இந்த உணவு பெரும் அடையாளமாக விளங்காத அளவில் என்ன செய்யணும், அந்த ரமலானுடைய பகுதியை வீட்டில் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய பகுதியை வீட்டில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உணவு தான் அதில் பிரதான மையப்படுத்துகிற மாதிரியான மனப்பதிவுகள் வந்ததுன்னு வைங்களேன், அது ஒரு மிகப்பெரிய பாரமாக அமையும். இது ரமலானில் நம்ம கவனம் செலுத்தாத, எங்களோட இபாதத்தில் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம யோசிக்காத ஒரு பகுதி இது. உணவு விஷயத்தில் நம்ம எல்லாம் நம்ம இபாதத்து செய்ய கிடைக்குது இல்லை, இப்படி போட்டு சாப்பிட்டா நைட்டுக்கு என்ன செய்யும், இசாவுக்கு போகிறவெல்லாம் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். தொழுகை நிற்கிறதுக்கு, சுஜூதுக்கு போகிறதுக்கெல்லாம் அன்றாடம் ஒரு 5 சுபஹான ரப்பில் ஆலா சொல்லிக்கிட்டு இருந்தவன் 3ல் என்ன செஞ்சிருவான், எழும்பிடுவாங்க. அவ்வளோ சாப்பாடு. அப்போ இந்த மாதிரியான லெவல் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. 4வது, ரமலானை பற்றிய அந்த தவறான விஷயங்களில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறேன். தவறான விஷயங்களை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ரமலான் இப்போ சாப்பிட்டா அடுத்த என்ன கிடைக்கும் மனிதனுக்கு, நல்ல தூக்கம். சாப்பிட்டா என்ன செய்ய, தூக்கம். தூங்குற நேரத்தில் எப்படின்னா 11 மணிக்கு எழும்புறது, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அஸ்ஸாயிமு ஃபீ இபாதத்தின் வலவு கான நாயிமா, நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அப்படி என்று என்ன செய்யறது, நோன்பாளியின் தூக்கம் வணக்கம் வேண்டும். லுகர் வரைக்கும் அழகா முடிச்சுட்டு வர லுகருக்கு போகிறோம். இபாதத் தானே இல்லையா? அப்போ பகல் ஃபுல்லாக நம்ம இபாதத் செய்யற ஒரே வழி என்ன, இதுதான். எது, தூங்கியே என்னது நம்ம காலத்தை கழிப்பது தான் அது இபாதத்.
சும்மா தூங்குறது ஒரு சப்ஜெக்ட், இபாதத்துன்னு சொல்லிட்டு தூங்கினா எப்படி இருக்கும்? இது இபாதத்துன்னு சொல்லி, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அஸ்ஸாயிமு ஃபீ இபாதத்தின் வலவுக்கான நாயிமன் என்று சொல்றது, நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே என்று சொல்றது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பாட்டுடைய ரிசல்ட் தான் அது என்னது, அது அங்க வருவதை பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டுமே இபாதத்தை கெடுக்கக்கூடிய விஷயம், இது ரெண்டுமே இபாதத்தை கெடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த பகுதியை உணர்றாங்க இல்ல, இந்த பகுதியை என்ன செய்யறாங்கல்ல, உணர்வது இல்லை. எப்பொழுதும் ஒன்றுக்கு நேரடியான காரணங்கள் இருக்கும், இன்னொன்று அதாவது இன்டிரெக்டான காரணங்கள் என்ன செய்யும், நேரிடையான காரணங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதுல உள்ள விஷயங்கள் தான் இந்த ரமலானை நாம் இந்த முறையில் என்ன செய்வது, புரிந்து கொள்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரமலானுடைய விஷயத்தில் இன்னொரு தவறான நிகழ்வு தான் இந்த லைலத்துல் கத்ர் பற்றிய ஒரு சிந்தனை. எனக்கு தெரிந்த இஸ்லாமிய அறிஞர்களில் யாரும், கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களில் யாரும் இந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ரை கணக்கு போட்டு பார்த்ததில்லை. கணக்கு போட்டுன்னு சொன்னா இத்தனை வருடங்கள் வழங்கிட்டா, இத்தனை மாதங்கள், இத்தனை அவர்ஸ் நன்மை உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஒரு தொழுதிங்கன்னு சொன்னா 80 லட்சம் வருஷத்துடைய நன்மை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு, அப்படி என்று சொன்னதாக நீங்க எந்த செய்தியும் பார்க்க மாட்டீங்க. எப்படி அவர்கள் அதை புரிந்து கொண்டிருந்தார்களா, லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அல்லாஹு தாலா அதாவது 1000 சொல்ற 1000 மாதங்களை விட அது உங்களுக்கு சிறந்தது அப்படி என்று சொன்னால், இது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. 1000 மாதங்கள் நீங்க இபாதத்து செய்வதை விட சிறந்தது என்ற கருத்தும் அதுல உண்டு. 1000 மாதங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துடைய கூலி என்ற கருத்தும் உங்களுக்கு உண்டு. ஆனா அது மட்டுமல்ல, அது எப்படி ஆக்கிடுறாங்கன்னா மக்களுக்கு, நீங்க ஒரு தொழுகை தொழுதுன்னு உடனே 88 86 பெருக்கி விடுறாங்க, வழங்கிட்டா அதை பெருக்கி என்ன செய்யறாங்க, அதை கணக்கு பாக்குறாங்க. ரைட், அப்ப நம்ம இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டோம், தொழுது விட்டோம். ஒரு கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் யாருமே லைலத்துல் கத்ருடைய அந்த சிறப்பை இப்படி விளங்கப்படுத்தினதை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் அப்படி விளங்கப்படுத்துவது இறைவன் தந்திருக்கக்கூடிய சிறப்பை சுருக்கிற மாதிரி, அது இதைவிட விரிந்தது. லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்றது அல்லாஹ் தஆலா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். குர்ஆன்ல இந்த அல்ஃப் ஷஹர் என்ற வார்த்தை என்ன செய்யும், பல இடங்கள்ல யூஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். அல்ஃப் ஷஹர் என்றது அல்ஃப் தான் என்பதற்கு, 1000 தான் என்பதற்கு என்ன செய்யல, உபயோகப்படுத்தப்படல. 1000 மாதங்களை விட சிறந்த அப்படின்னா கணக்கு இல்லாத சிறப்பு, அதனுடைய சிறப்பு எல்லையற்றது. உங்களுக்கு இப்படியெல்லாம் அதில் புரிஞ்சுக்கலாம். அந்த கணக்கு சிந்தனையில் வந்ததுனால சில விஷயங்களை மறந்துட்டாங்க. உதாரணமாக, மற்ற நாட்களில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதை விட அந்த நாளில் நீங்க பாவ மன்னிப்பு தேடினீங்க என்று சொன்னால் உடனடியாக கபூல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது அந்த வகையில் சிறப்பாக இருக்கலாம். நேரடியாக அந்த செய்தி வராது விட்டாலும் அந்த வகையில் என்ன செய்யலாம், அது ஒரு சிறப்பாக என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்படி பல கோணத்தில் அந்த சிறப்பு இருக்கலாம். எனவே நாங்கள் மக்களை வழி நடத்துகிற நேரத்தில் இந்த கோணத்தில் குர்ஆன் சுன்னால வராத அல்ல நபித்தோழர்கள் புரிந்து கொள்ளாத கோணத்தில் செஞ்சிடக்கூடாது, நம்ம வழி நடத்த விடக்கூடாது. இது விடப்படுகின்ற முக்கியமான தவறான நம்பிக்கைகளில் ஒன்று என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது பகுதியாக ரமலானுக்கு சிறப்பு எதனால், ரமலானுக்கு எதனால் சிறப்பு என்கின்ற பகுதி முதலாக விளங்குகிறோம். ரமலானுக்கு நிறைய பேர் நோன்பால் சிறப்புன்னு நினைக்கிறாங்க. இல்லை, குர்ஆனுடைய வாசகத்தையும் ஹதீதுடைய வாசகத்தையும் பார்க்கிற நேரத்தில் நோன்புக்கே குர்ஆனால் தான் சிறப்பு. எப்படி சிறப்புன்னு விளங்குது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், இந்த ரமலானில் தான் குர்ஆன் என்ன செய்தது, இறக்கப்பட்டது. அதை சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நோன்பு கடமை என்றான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, எனவே அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு பிடிங்க. ஏற்கனவே ரமலான் இருக்குது, அந்த ரமலானுடைய காலம் எந்த மதிப்பு முஸ்லிம்களுக்கு இல்லை. 13 வருஷமா ரமலான் இருந்ததா இல்லையா, ஏதாவது மதிப்பு இருந்ததா மக்கால? ஒரு மதிப்பு ரமலானுக்கு இல்லை. எல்லா மற்ற மாதங்களுக்கு தான் மதிப்பே இருந்தது. எதுக்கு, அதாவது முஹர்ரமுக்கு இருந்தது, ரஜபுக்கு இருந்தது, துல்ஹஜ்ஜாக்கு இருந்தது, இந்த மாதங்களுக்கு மதிப்பு இருந்தது. எங்க நீங்க அதாவது அரபுகளுடைய வளமையிலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப 13 வருஷ காலங்களிலோ ரமலானுக்கு மரியாதை கொடுத்தது போன்ற ஒரு செய்தி என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். ஏன், அது எல்லா மாதங்களை போல சாதாரணமா இஸ்லாம் வந்துதான் ரமலான் ஒரு அதாவது ரமலானுக்குரிய ஒரு மரியாதை என்ன செய்து கொடுக்குது, ரமலானுக்குரிய ஒரு கௌரவமா கொடுக்குது. எந்த அளவுக்கு கௌரவம் கொடுக்குதுன்றா, ஜாஹிலிய மக்கள் எந்த மாதங்களுக்கு புனித மாதங்கள் மதிப்பு கொடுத்து வந்தார்களோ அதுக்கு கிடைக்காத மரியாதை எது கிடைச்சது, இந்த ரமலானே கிடைச்சது. ஏன் கிடைச்சது தெரியுமா, குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கப்பட்டதுனால தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல லைலத்துல் கத்ருடைய சிறப்பு சொல்லக்கூட எப்படி சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் அதனை லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்தோம் அப்படி என்றான். இறக்கியனால தான் லைலத்துல் கத்ர், இல்லைன்னா லைலத்துல் கத்ர் அல்லது அது கண்ணியமிக்க இரவாக எதனால மாறுது, அல் குர்ஆன் இறக்கப்பட்டதனால. அதனால ரமலானுக்குரிய சிறப்பு எதனால, அல் குர்ஆனால், குர்ஆன் இறக்கப்பட்டதனால் தான் ரமலானுக்குரிய சிறப்பு. இதை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். நோன்பு என்பதோட இந்த நோன்புல யார் குர்ஆனை மதிக்கலையோ,
குர்ஆன் விஷயத்துல கவனம் எடுக்கலையோ அவங்களை இந்த ரமலான்ல ரமலான் எதனால் கண்ணியப்படுத்தப்பட்டு அந்த நோக்கத்தை என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை மீட்டுவதற்கு எந்த மாதத்துல வருவாங்க? ரமலானுடைய மாதத்தில் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரமலானுடைய மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்து குர்ஆனை மீட்டுவார்கள். அப்ப குர்ஆனை மீட்டக்கூடிய மாதமாக இது இருந்தது ரமலான். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை ஒவ்வொரு ரமலான் நோம்பிலும் என்ன செய்வாங்க, முடிப்பாங்கன்னு அர்த்தம். மீட்டுவாங்கன்னு என்ன, அதை முடிப்பாங்கன்னு அர்த்தம். இறக்கப்பட்ட அளவு முழுசா என்ன செஞ்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிப்பார்கள் என்று அர்த்தம். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை என்ன செஞ்சாங்க, மீட்டினாங்க. எப்ப அது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வருடம். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், குர்ஆனுடைய மாதம் தான் என்னது இந்த ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய மாதம் தான் ரமலான். அப்ப குர்ஆனுக்கு ஒரு கவனம் ரமலான்ல என்ன செய்யணும், எங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால தான் ரமலானுக்கே புனிதம், ரமலானுக்கே மரியாதை, ரமலானுடைய நோன்பு புடிங்கன்னு சொன்னதை எதற்காக வேண்டி, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதனால தான். அப்ப இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியும், எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, நோன்புல குர்ஆன் ஒரு அமல் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அமல் அந்த நோன்பு என்ற அமலே எதனால வந்தது, குர்ஆனால வந்தது என்கின்ற அந்த அம்சம் இல்லை. இப்ப இந்த அடிப்படையை வச்சுதான் ரமலான்ல நம்ம 30 ஜுஸை என்ன செய்யணும், ரமலான்ல தொழுவிக்கிற நேரத்தில் 30 ஜுஸை ஓதணும் எல்லாம் மக்கள் நினைச்சாங்களே, அதுல பிழையா? அதுலலாம் ஒரு பிழையெல்லாம் இல்லை. வாஜிபன்னு சொன்னா தான் பிழையை தவிர ஓதணும் நினைச்சதெல்லாம் எதனால, ரமலான் குர்ஆனுடைய மாதம் என்பதனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்துல தான் குர்ஆன் என்ன செஞ்சாங்க, முழுமையாக மீட்டினார்கள் என்பதனாலும் தான் அதை என்ன செய்தார்கள், நினைத்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இயன்ற அளவுக்கு அதுல கவனம் எடுக்கணும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். எல்லோருக்கும் குர்ஆனை ரமலான்ல ஓதணும் என்ற நிறைய ஆர்வம் இருக்குது. அதுக்காக வேண்டி ஒரு புதுசா போன வருடம் அந்த SMS வந்தது. இப்போ இந்த வருடம் அந்த SMS வந்திருக்கு. என்ன, அதாவது முழு குர்ஆனை 30ஆ பிரிச்சு 30 ஜுஸ்லையும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்கால இத்தனை பக்கம் என்ன செய்யணும், ஓதணும் என்று சொல்லி அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா முழு ரமலான்ல என்ன செஞ்சிடலாம், குர்ஆனை ஓதி முடித்து விடலாம். இதை போன வருஷமே நிறைய பேர் அனுபவப்பட்டாங்க. போன வருஷமே என்ன செஞ்சிட்டாங்க, அனுபவப்பட்டு இந்த வருஷம் இதை எப்படியாவது செய்யணும் முடியல நிறைய பேர் இருக்கிறாங்க. எது, அந்த ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதுதல், அப்புறம் 2-3 நாளைக்கு ஓதுறது, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடுறது, விட்டுறது. இந்த மாதிரியான நிலைமை நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு நான் பின்னால ஒரு வைத்திருக்கிறேன், உற்சாகத்தை எப்படி நிர்வகித்துக் கொள்வது என்ற ஒரு பகுதி நான் வைத்திருக்கிறேன். அப்ப கவனம் எடுக்கிறாங்க, ஆனா சோர்வுல என்ன செஞ்சுறாங்க, விட்டு விடுகின்ற ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது, ரமலானுக்குரிய கௌரவம் முதலாவது நோன்பாலே அல்ல. எதனால, அல் குர்ஆனால் தான் இந்த ரமலானுக்கு சிறப்பும் கண்ணியமும் வந்தது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது, கட்டாயமாக நாம் ரமலானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது மூன்றாவது, நான் இது மேலோட்டமான விஷயங்களை தான் நீங்க சொல்லிக்கிட்டு போறேன். ஏன்னா ரமலானுடைய உபரியான பகுதிகளுக்கு உபரியான தலைப்புகள்லாம் என்ன செய்து இருக்குது. இது மொத்த வடிவத்தில் ஒரு சுருக்கமான அறிமுகம் மாதிரி. மூன்றாவது, ரமலானை பொறுத்த வரைக்கும் அதாவது முஸ்லிம்கள் ஏனைய மாதங்களை விட இபாதத்துக்கு நிறைய கவனம் எடுக்கிறத பார்க்கிறோம். இதுக்கு ஏதாவது முன்மாதிரி இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல மற்ற எல்லா மாதங்களை விட இபாதத்தில் கவனம் எடுக்கிறதுக்கு ஏதாவது முன்மாதிரி இருக்குதா? ஏன்னு சொன்னா நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், ரமலானில் போர்ட் போட்டிருப்பாங்க இதுல பள்ளியில, இவர்களை காணவில்லை அப்படின்னு. என்னதான் பார்த்தா ரமலான் வந்துட்டு இருந்தாங்க, என்னது அவர்களை காணவில்லை அப்படின்னு ஒரு போர்ட் போட்டிருப்பாங்க. அதே போல என்னது, இந்த மாதிரி சில புதிய நவீன தவறான தவ்வா அணுகுமுறைகள் இதெல்லாம் பிழை. காணவில்லை எல்லாம் தவ்வா அடுத்து பஸ், இந்த மறுமை பிரயாணத்தை பஸ், விசா, டிக்கெட், பாஸ்போர்ட் என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து கண்டுபிடிச்சு செய்யறாங்களோ தெரியாது. ஒரு புண்ணியம் இல்லாத ஒரு வேலை தான் அதெல்லாம். மறுமை பிரயாணம் பஸ் டிக்கெட் விசாவோட சம்பந்தப்பட்டதா? அப்ப நல்ல எஃபெக்ட் வருமா? அதை பார்த்தா நல்ல எஃபெக்ட் வருமா? இப்ப நான் விசா எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், அப்ப கவுண்டர்ல நிக்கிற இதெல்லாம் நல்ல சிந்தனையான்னு கேட்கிறேன். இதெல்லாம் தவ்வா அணுகுமுறையே இல்லை, மோசமான அணுகுமுறை. இன்னும் சொல்ல போனா பாதிக்கலாம். எல்லாரும் என்ன செய்யும், டோட்டலா தவ்வாவுடைய சிந்தனையை தலைகீழாக பிரட்டி இஹ்வானிய சிந்தனையை கொண்டு போய் கடைசியில் தவ்வாவை சரியாவே பார்த்துக்கவே மாட்டோம். தவ்வாவை என்ன செய்ய மாட்டோம், சரியா பார்த்துக்கல மாட்டோம். கபரை பார்த்தா வேறொரு சிந்தனை வரும், வணங்கிட்டா இதை பார்த்தா என்னது வேறொரு சிந்தனை வரும். இவர் விசா அழகான சிந்தனமாய் நினைக்கிறாங்க. இது என்னது அழகான சிந்தனமா நினைக்கிறாங்க. உருப்படியற்ற எவனோத்த தனிமையிலேருந்து யோசிச்சு போட்ட சிந்தனை. இதுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு வகையில் என்ன செய்யக்கூடாது, ஆதரவு தெரிவிக்க கூடாது. ஆக மோசமானது. ஒரு நாள் தவ்வாவுக்கு பிரயோசனம் இல்லை. நீங்க பயணம் பண்ணி பாருங்க, இன்றைக்கு நீங்கள் விசா எடுக்க இருக்கிறீர்கள், நாளைக்கு கவுண்டர் போகிறீர்கள், எவனுக்கா எஃபெக்ட் ஆகும்? அது ஒத்தருக்கும் ஒரு பாதிப்பு வராது. ஏற்கனவே அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை சொல்லியே மக்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. இதுல இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அதனால இந்த மாதிரியான அணுகுமுறைக்கு நாங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. இப்ப நான் இதுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த காணவில்லை அப்படி இப்படி எல்லாம் போடுறாங்களே, இதெல்லாம் முதல்ல நல்ல அணுகுமுறை இல்லாத ஒரு அம்சம். இரண்டா ஏன் போடுறாங்கடா, அவங்க ரமலான்ல இருந்த அந்த மக்கள் இங்கே இல்லையே அப்படின்றது. என்னைய பொறுத்த வரைக்கும் ரமலானில் மக்கள் பல வகை, இந்த குறைவை நம்ம பல வகையில் வழங்கப்படுத்தலாம்.
ஒன்று புறக்கணிப்புல வராமிக்கிறது. புறக்கணிப்புல வராமிக்கிற ஒரு குழு எப்ப இருக்கதான் செய்யுது, அது உண்மைதான். ரமலானுக்கு வந்து போட்டு புறக்கணிச்சு வராமிக்கிறது, அதுக்கு பிறகு சுபகுக்கு இல்ல, அதுக்கு பிறகு இபாதத் இல்ல அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே அப்படி இல்லை. இன்னொரு விஷயம், எப்பயுமே ஒரே விரக்தி ஆக்கி கண்டிருக்கப்படாது சமுதாயத்தை போட்டு. எப்படி நினைக்கிற இன்னும் ஒரு குரூப் இருக்கணுமா, ரமலான்ல வேலை வெட்டியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் இபாதத்துல கவனம் எடுப்போம்னு என்ன செஞ்சிருப்பாங்க, ஊரோட இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இது சரி முடிஞ்சது, ரமலான் முடிஞ்சது தானே, இனி நம்ம வளமையான வாழ்க்கையை பார்ப்போம்னு போயிருப்போம். அவங்களெல்லாம் காணவில்லை லிஸ்ட்ல சேர்க்கிறது. அப்ப அதெல்லாம் பிழை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அழகான ஒரு வழிமுறை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ரமலானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் விஷயத்தில் ஏனைய மாதங்களில் எடுக்காத கவனத்தை எடுப்பார்கள். ஏனைய மாதங்களில் எடுக்காத கவனத்தை எதில் எடுப்பாங்க, ரமலானில் எடுப்பார்கள். யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ஏனைய மாதங்கள் எடுக்காத ஒரு முயற்சி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரமலான்ல எடுப்பாங்க. அதோட நிறுத்தல் ஆயிஷா ரலியல்லாஹு யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி ஃபீ ரமலான். ரமலானில் 10 அல்லாத நாட்களில் எடுக்காத முயற்சியை கடைசி 10 நாட்களில் எடுப்பார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய மாதங்கள்ல சாதாரணமா இபாதத் செய்வாங்க, ரமலான்ல கடுமையாக இபாதத் செய்வார்கள். இறுதி 10ல இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, அதிகமாக இருப்பார்கள். அப்ப இறுதி 10 முடிஞ்சா பழைய வளமைக்கு என்ன செஞ்சிருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க. பழைய வளமைனா என்ன, 5 நேரம் தொழுகிறது, சுன்னத்து தொழுகிறது. பழைய வளமைனா மற்ற நிறைய பேருக்கு தொழாமிக்கிறது, அது வேற. பழைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுடைய வளமைக்கு என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விடுவார்ன்ற செய்தியை பார்க்கணும். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ரமலான் இபாதத்துக்குரிய மாதம் தான். ரமலான் இபாதத்து விஷயத்துல நம்ம கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டிய மாதம் தான். ரமலான் என்கின்ற சிந்தனை வந்து இபாதத்தோட சிந்தனையோட போகணும். அதனால கடைசி 10 நாட்களுடைய இபாதத்தை பத்தி வார நேரத்தில் ஷத்த மிஸரஹுன் ஹதீஸ் வருது. எப்படி ஃபஅதஸல நிசான்னு வருது, ஷத்த மிஸரஹுன் வருது. ஷத்த மிஸரஹுன்றதுக்கு பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால், இறுதி 10ல் மனைவிமாரை நெருங்க மாட்டார்கள் அப்படி என்ற தஃப்சீர் ஒன்று சொல்வதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஷத்த வேஷ்டியை கட்டி கொள்வார்கள்னா எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப என்ன செய்வாங்க, வேஷ்டி கட்டி தான் இருப்பாங்க. அப்ப கட்டி இருக்க, அதாவது கீழாடே கட்டி தான் இருப்பாங்க. ரமலான் கடைசி 10ல் கட்டி கொள்வார்கள் அப்படி என்று சொல்றாங்கன்னா, குடும்பத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்சம் தூரமாகி இபாதத்து விஷயத்தில் என்ன செய்வார்கள், கவனம் எடுப்பார்கள் என்ற கருத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரமலானில் கூடுதல் கவனம் இபாதத்தில் எடுப்பது உண்மையானது. ஏனென்றால் ஒரு ஹதீஸை வச்சு அதை தவறா விளங்கப்படுத்தினாங்க. அதாவது 15-10 நிமிஷம் இல்லை, 2 மணி நேரத்துக்கு மேல விளங்கப்படுத்த ரமலான் அல்லாஹ் கடத்த எல்லாம் உண்டு தாண்டி. எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான லா யஸீது அலா 11 ரக்அ ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11க்கு மேல் தொழுவது கிடையாது. அப்ப 11க்கு மேல் தொழுவது கிடையாதுன்றது உண்மை. அதை வச்சு என்ன சொல்லிட்டாங்க தெரியும் பாத்தீங்களா, ரமலான்ல ரசூலுல்லாஹ் 11 ரமலான். அப்ப வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு என்னது இல்லை, எண்ணிக்கையில வித்தியாசம் இல்லை, அது உண்மை. ஆனா இபாதத்துடைய வேகத்துல என்ன செஞ்சது, ரசூலுல்லாஹ்ங்களுக்கு வித்தியாசம் இருந்தது. யஜ்தஹிது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி. அதாவது கான யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ஏனைய மாதங்கள் எடுக்காத முயற்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால யாரா ரமலான்ல கொஞ்சம் முயற்சி எடுக்கும் நிறைய நினைச்சீங்கன்னா எடுங்க. அதுல வந்து என்னது, தனி கவனம் எடுக்க போறோம் அப்படி என்ற நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம அதை எடுத்தாக வேண்டும். அதுக்குரிய பெரிய பிரயத்தனம் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்வதை பாருங்க. இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு புகார்ல வரக்கூடிய ஆரம்பமான செய்திகள் உண்டு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அஜ்வதன் நாஸ், மக்களிலேயே மிகவும் தர்மசாலியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதாவது வகான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப மிகவும் தர்மசாலியா இருப்பாங்கன்னா ரமலானிலே. ரமலான் அல்லாத காலங்களில் ரசூலுல்லாஹ் அஜ்வதுன் நாஸ், மக்களிலேயே தர்மசாலி. ரமலானுடைய காலத்தை என்ன செய்வாங்கண்டா, ஜிப்ரீல் சந்திக்கிறாரே அந்த மாதத்தில் என்ன செய்வாங்கன்றால் மிகவும் தர்மசாலியாக இருப்பார்கள். எல்லாவற்றையும் விட என்ன செய்வாங்க, எப்படி தெரியுமா, மினர் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்றை விடவும். அப்ப ரமலான்ல ரசூலுல்லாஹ் ஒரு வேகத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, கடைபிடித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் வேகத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹோட சிஸ்டம் அப்படி இல்ல, வளமையா ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பத்தஹா, ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகை தொழுதா தொடர்ந்து தொழுவார்ன்றத பார்க்கிறோம். ஒரு விஷயத்துல அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களில் சிறந்தது தொடர்ந்து இருப்பது குறைந்திருந்தாலும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா ரமலான்ல மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதுல வித்தியாசப்பட்டுறாங்க. ரமலானுக்கு தனி முயற்சி, தனி தர்மம், தனி இபாதத், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
அதாவது இந்த இஅ்திகாஃப் விஷயத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறைய நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இஅ்திகாஃப் இருக்காமல் இருந்ததுக்கான ஒரு காரணம் வருது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃபுக்கு ஒரு சின்ன பள்ளிக்குள்ள என்ன செய்வாங்கடா, பள்ளி என்று சொன்னா பள்ளிக்குள்ள கொண்டு போய் அடிச்சாங்க நினைச்சிடக்கூடாது. மஸ்ஜிது நபவியை சரியா விளங்காம பள்ளிக்குள்ள டென்ட் அடிக்கலாம் மட்டும் இப்ப தீர்ப்பெல்லாம் கொடுத்தீங்க. அப்படி இல்லை, மஸ்ஜிது நபவியோட நடுப்பகுதி ஒன்று இருந்தது. அதுக்கு நடுப்பகுதியும் அதுக்கு அடுத்த பகுதியும் சுஃபா. ஏன்னு சொன்னா முந்தி சிரியா நோக்கி தானே தொழுது கண்டிருந்தாங்க. சிரியா நோக்கி தொழுது அப்ப கிபிலா எங்க இருந்திருக்கும்? அந்த பக்கம் இருந்திருக்கும். அங்கதான் கூரை போட்டிருக்கும். திடீர்னு அப்படியே ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு திரும்பினா அந்த பகுதியை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த பகுதியை விட்டா நடுவுல ஏற்கனவே இருந்த இடைவெளியும் அந்த பகுதியை சுஃபாவாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, அப்ப அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன கூடாரம் அடிப்பாங்க. அடிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தா இன்னொரு கூடாரம் வைக்குது. இன்னொரு பார்த்தா இன்னும் 2 3 4 8 ஆகிட்டு. என்ன, ரசூலுல்லாஹோட ஒரு மனைவி வந்து என்ன செய்றாங்க, ஒரு கூடாரம் அடிக்கிறாங்க. அடுத்த அவங்க அடிச்சா அடுத்த 3வது ஆள் நானும் அடிக்கிறேன்னு சொல்லி என்னது அவங்களும் வந்து அடிச்சாங்க டென்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மா அரதுனஹா உலாயின்னு கேட்டாங்க. என்ன விரும்புறாங்க அவங்கன்னு கேட்டாங்க. என்ன நோக்கம் அவங்களுக்குன்னு கேட்டாங்க. அதாவது எல்லா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதை தஃப்சீர் எழுதுறாருன்னா, அதாவது அவங்களுக்கு கீரா ரோசம் அதிகரித்தது அந்த இடத்துல. ஒரு மனைவி டென்ட் அடிச்சிட்டாங்க தானே, அதனால் நம்மளும் அடிக்கணும் ரோசம் என்ன செய்தது அவர்களுக்கு அதிகரித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கலட்டுங்கன்னாங்க. அந்த மாசம் ரசூலுல்லாஹ் இத்காஃப் இருக்கல. அந்த மாசம் என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரம் அடிக்கவில்லை, இத்காஃப் இருக்கவில்லை என்ற செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப என்ன இங்க நான் சொல்ல வந்து அதுக்கு இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் கூடாரம் அடித்து இத்காஃப் இருக்கின்ற அளவுக்கும் அதை தொடர்ந்து மனைவிமார்கள் வந்து இருக்கின்ற அளவுக்கும் ஒரு வேகம் அதில் என்ன செஞ்சிருக்கு காட்டப்பட்டிருக்கிற என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ரமலானுடைய மாதம் இபாதத்துக்குரிய மாதம் என்பது சரியானதுதான். அதுல ஒருவன் ஏனைய நாட்கள்ல காட்டாத கவனத்தை இதுல காட்டுவது என்பது சரியானதுதான் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரமலான்ல யாராவது நம்ம ஏற்கனவே வளமையாக செய்து வந்த இபாதத்துக்களை எல்லாம் அப்படி இறுக்கமாக கடைபிடிக்க நினைச்சாருன்னு சொன்னா அதை கடைபிடிக்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, உம்ரத்துன் ஃபீ ரமலான் தஅதிலு ஹஜ்ஜத்தம் மஇ, ரமலான்ல செய்யக்கூடிய உம்ரா என்னோடு ஹஜ் செய்ததற்கு சமம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னோடு ஹஜ் செய்ததற்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஆள் ஹஜ் செய்ய விரும்பினா ரமலான் என்ன செய்யணும், ஒரு உம்ரா செய்யணும் என்கின்ற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா ரமலான்ல எது வலியுறுத்தப்படுது, உம்ரா வலியுறுத்தப்படுகிறது. ஏனைய மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு ரமலானில் உம்ரா வலியுறுத்தப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு மாதத்துல உம்ரா வலியுறுத்தினாங்கன்னா அது எந்த மாதம், ரமலான்ல மட்டும்தான். வேற எந்த மாதத்திலையும் அப்படி என்ன செய்யல வலியுறுத்தவில்லை என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே ரமலான்ல யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இபாதத்து விஷயத்திலேயோ ஓதல் விஷயங்களையோ கவனம் எடுக்க நம்ம நினைச்சுக்கிறாங்களோ அவர்கள் அதுல என்ன செய்யணும், கட்டாயம் கவனம் எடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரமலானுடைய நோக்கம் சம்பந்தமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றானா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காக அப்படின்னு. இதை கொஞ்சம் நம்ம சரியா விளங்கணும். இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காக அப்படின்ற விஷயம் இருக்கு தானே, அதை வந்து நம்ம சரியாக விளங்கலைன்றதுனால பல தவறுகள் விடுவதை பார்க்கிறோம். எப்பையும் ஒருத்தன் இறையச்சம் உடையவனாக மாறுவதற்கு மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்று அவனுடைய முயற்சி, அவனுடைய ஈடுபாடு, அவனது கவனம், அது ஒரு பகுதி. ஆனால் மாறுவதற்கு மிக முக்கியமாக வெளி ரீதியான தாக்கங்கள் இருக்கணும். சூழல் என்ன செய்யணும், அதற்கான தாக்கங்கள் வந்து அவனை என்ன செய்ய வளர்க்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தில் அல்லாஹ் ஒன்றை சொல்றான் எப்படின்னா, யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம், யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 வேலை செய்றாங்க. ஒன்று குர்ஆனையும் ஹிக்மாவையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இரண்டாவது அவர்களை தஸ்கியா செய்கிறார். அது எப்படி தஸ்கியா செய்யறது, ஒருவரை தஸ்கியா செய்வதுன்றது எப்படி அப்படி எடுத்து நினைச்சு பாருங்க. அப்ப அவரை தஸ்கியா, அந்த மக்களை தஸ்கியா செய்கிறார் என்று சொன்னால் அரபுல ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது, மன் ஆஷ கௌமன் 40 யௌமன் சார மின்ஹும். 40 நாள் ஒரு கம்யூனிட்டியோட ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் அவங்கள உள்ளவன் தான்னா. ஏன், அவன் விரும்பாட்டி என்ன செஞ்சிரும் தெரியுமா, அந்த பழக்க வழக்கம் 5 இவனுக்கு வந்துடும். அவன் விரும்பாது விட்டாலும் 5 பழக்க வழக்கம் இவனோட வந்து சேர்ந்துடும். யாராவது அடையாளப்படுத்தி என்ன நீங்க இப்ப வேற மாதிரி நடந்து கொள்றீங்கடா, அது அந்த பழக்கம் தான் அப்படின்னு என்னது திருப்பி அதை சொல்லக்கூடிய நிலைமை அவனுக்கு தெரியாம வரும். மன் ஆஷ கௌமன் 40 யௌமன் சார மின்ஹும் சொல்லுவார்கள், அந்த பழக்கம் வரும். அதே போல இந்த கொலை செஞ்சார் ஒருவர், அவருக்கு தௌபா செஞ்சது ஒரு ஆலிம் காட்டின வழி என்ன தெரியுமா, ஊரை விட்டு போயிருந்தாங்க. இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிரு, முதலாவது நீ போயிரு அப்படின்னு. அப்படி என்ன, நீ தௌபா செஞ்சு திருந்திட்டாய், தொடர்ந்து நல்லா இருக்கணும், இந்த ஊர்ல இருக்க கூடாது, நீ
தொடர்ந்து நல்லா இருக்கணும்னா இந்த ஊர்ல இருக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுபஹ் ஒரு தான ஜமாத் என்ன செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் உரிய நேரத்துல தொழுகிறதுக்கு கிடைக்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா தகத்தம முன்னுக்கு போங்க, தாக்க மக்கானு பாத்த ஷைத்தானு மஅனா, ஷைத்தான் தங்கி இடம்னாங்க. யாரும் வீட்ல இருக்கல, இன்னைக்கு யாருமே என்ன செய்யலாது, வீட்ல இருக்கலாது. ஏன்? ஒரு கிழமைக்கு இல்லாட்டி ஒரு மாசத்துக்கு இல்லாட்டி ஒரு நாள் மிஸ் ஆயினா நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல ஷைத்தான் தங்கிட்டாங்க நாங்க சொல்லுவாங்க. அங்க தொழாம எங்க முன்னுக்கு போங்க சொல்லுவாங்க. அப்ப இடத்துக்கும் சூழலுக்கும் காலத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு ஒரு எஃபெக்ட் என்ன செய்கிறது இருக்கிறது. தக்வா எங்களோடு இருந்தாலும், முயற்சி எங்களோடு இருந்தாலும், போராட்டம் எங்களோடு இருந்தாலும், வெளியில் உள்ள தாக்கங்கள் நிச்சயமாக உண்டு. அது இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது. வெளியில் உள்ள தாக்கங்களால் ஒருத்தன் எஃபெக்ட் ஆகுவான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்களுக்கு கிடைச்ச பிரயோசனம் என்ன தெரியுமா? தஸ்கியா. அவங்களோட கிடைச்ச பிரயோசனம் தஸ்கியத்துன் நஃப்ஸ். தஸ்கியத்துன் நஃப்ஸ்னா இப்ப ரசூல் ஒருவர் ஒரு அறிஞரோட இருக்கிறார், 20 வருஷமா இருக்கிறார். அந்த அறிஞர் இபாதத், அதாவது நல்ல அறிவாளி, நல்ல பேச்சாளர், ஆனா தந்திரஞ்சேரத்திலையும் மற்றவனை குதர்க்கமாக வெட்டி விடுறதுலையும் அவரை மாதிரி ஆள் இல்லைன்னு வைங்களேன். 20 வருஷத்துல படிச்சவங்க எப்படி வருவாங்க? அதான் ரிசல்ட். ஏன் வருவாங்கன்னா அது அவங்களுக்கு அவர் பாடமா நடத்தல. தந்திரம் செய்வது எப்படி, இரவு தொடர் பாடமா நடத்தினாங்க, அப்படியெல்லாம் பாடம் நடத்தல. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? அவரோட இருக்கிற நேரத்தில் எப்படி மார்க்க கல்வியை உள்வாங்கிறாரோ அவங்களுக்கு தெரியாம எது உள்வாங்கப்படும் தெரியுமா? அது உள்வாங்கப்படும், தெரியாம வந்துடும். தெரியாம அந்த பழக்கம் வந்து அது நியாயமாக மாறி சுண்ணத்தா மாறிடும். நியாயமா மாறி என்ன செஞ்சிடும்? அது ஒரு சுண்ணத்தாகவும் இபாதத்து மாதிரி மாறுற கட்டங்கள் வரும். ஆனா அவங்களுக்கு விளங்கவே விளங்காது, அவங்க செய்யற பிள்ளைண்டு விளங்காது. என்ன விளங்கும் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கப்பை கொண்டு போய் அந்த ஆறுதல மறைச்சு விட்டது தந்திரம் தானே செஞ்சாரு, அது விளங்க வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிப் பின் அஷ்ரஃபை கொல்றதுக்கு தந்திரம் செஞ்சது, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌரியா செஞ்சது, யுத்தத்துக்கு அங்க போறேன்ட்டு இங்க போனது, இதெல்லாம் நியாயமாப்படும். இயல்பான குணமாக அதை என்ன செய்யும்? மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, என்னடா நம்ம யாரோடு பழகுகிறோமோ, எந்த ஒரு அறிஞர் இருக்கிறான்னு வைங்களேன், அவர் வந்து மார்க்க உரை நிகழ்த்துறார், மார்க்க விளக்கம் நடத்துகிறார். அந்த நேரத்தில் வந்து அவர் பண்பாடு நல்லவராக இருக்கிறார். உதாரணமாக ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, உங்களை பத்தி இவர் இப்படி சொன்னார் தெரியுமான்றாரு. யாரை பத்தி என்கிட்ட என்ன செய்வானா வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன். காலம் ஃபுல்லா அவர் 10 வருஷமா அவரோட இருக்கிறார். என்ன பழகுவாரு? யார்கிட்டும் எதுவும் சொல்லக்கூடாது, கேட்கிறவங்களாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, சொல்லல. அவரு அவருடைய நடைமுறையில இருக்கும். ஒரு ஏழை வந்து அதாவது தர்மம் கேட்கிறான். தர்மம் கேட்கிற நேரத்தில் பொதுவாக இன்றைக்கு பொதுமக்களை விடுங்க, ஆலிமே என்ன சொல்வார் தெரியுமா? இந்த மக்களுடைய நிலைமை என்ன, எல்லாம் ஏமாத்தது கேட்கிறான்னு தான் என்னது சொல்லக்கூடியவர் ஆயிப்பாங்க. ஆனா அந்த ஆலிம் யாரு கேட்டாலும் கொடுக்கக்கூடியவராக இருந்தான்னு வைங்களேன், மாணவர் எப்படி வளருவார் சொல்லுங்க பாப்போம்? தர்மவாளியாக வளருவார். ஏன்னா அப்படி கண்டு பழகினவருக்கு அந்த உள்ளத்துல அந்த எஃபெக்ட் என்ன செய்யும் உண்டாகும். அதுக்கு சொல்றது குத்வா, அதுக்கு சொல்றது குத்வா, உஸ்வா. அந்த பகுதி என்ன செய்யும், அது உண்டாகும். அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் ஒரு பிச்சைக்காரர் வந்த நேரத்தில் என்ன செய்யறாரு, ஒரு ஒரு தீனார் கொடுக்குறாரு. தீனார்னு சொன்னா ஒரு 4-5 ஆடு வாங்கலாம். அப்ப என்ன திர்ஹத் வந்து, அப்போ ஒரு திர்ஹத்துக்கு ஒரு ஆடு வாங்குற காலம் அது. அப்போ ஒரு தீனார் கொடுக்குறான். பக்கத்தில் உள்ளவர் கொடுத்தா என்ன செய்யணும், கொடுக்குறவனை கொடுக்க விடணும். ஆனால் நம்ம பக்கத்தில் என்னமா செய்வோம், அட்வைஸ் பண்ணிக்க, நம்மளும் கொடுக்கறது இல்லை, அட்வைஸ் பண்ணிடுறது. என்ன சொல்றாருன்னா, என்னத்துக்கு அவருக்கு கொடுத்தீங்க, அவர் எல்லாத்தையும் பொறிச்சு தான் சாப்பிடுவாருன்றாரு. எப்படி அவருக்கே கொடுத்தீங்க, அவர் எல்லாம் பொறிச்சு தான் அவர் சாப்பிடுவாரு. அப்துல்லா இப்னு முபாரக் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பெரியோர் அறிஞர், பெரியோர் முஜாஹித். அவர் வந்து என்ன பதில் சொன்னாருன்னு சொன்னா, அப்படியா அப்படின்னா 2 தீனார் கொடுத்திருக்கணுமே போதாம இருக்குமே என்றார். சுப்ஹானல்லாஹ். எப்படி அப்படின்னா 2 தீனார் கொடுத்திருக்கணுமே போதாம இருக்குமே அப்படின்னு சொன்னாரு. இது என்ன செய்யும் தெரியுமா அவருக்கு? இப்ப இதை உள்வாங்கினார். அப்படியா, அப்ப இவன் எப்படி பழகுவான் தெரியுமா? எல்லாத்தையும் வாங்குவாரு. இப்ப அவர் சொன்ன உடனே இவர் எக்ஸப்ட் பண்ணாருவீங்களே, அப்படியா அவனை கூப்பிட்டு பாருந்தா ஏமாத்தி பழகாது அப்படின்ட்டு திருகத்தை வாங்கிட்டாருவீங்களே, மாணவருக்கு தர்பியா தான் கிடைக்கும். இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், இடையில பாயணும், தர்மத்தை குறைச்சிக்கணும், எல்லா தர்பியா ஆசிரியர் அதை எக்ஸப்ட் பண்ணா கிடைக்கும். இன்னைக்கு அப்படித்தான் நிலைமை. மேடையில ஏறுவதற்கு முன்னால யாரா 2 பேர் வந்து இவனுக்கு கூட்டுங்க இதை கூட்டுங்க ஏத்தி விடுறது. அதே ஸ்பீட்ல ஏறி என்ன செய்யறது, ஒரே கக்கு. படிச்சவரார் என்ன செய்யணும், இவர் சொல்றாரா இல்ல அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இதுதான் மார்க்கத்தில் உள்ள, இப்படி சொன்ன அவன் தர்பியா, அவன் பழகிறது. இதுதான் வயுஸக்கிஹிம். இதான் ரசூலுல்லாஹ் செஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள் வருவாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவர் வந்து நயவஞ்சகர் மாதிரி தான் எனக்கு விளங்குது, ஏன்னா நயவஞ்சகர் அடையாளப்படுத்தப்படலை, இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மாதிரி தான் விளங்குது சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை பற்றி என்கிட்ட வந்து சொல்ல வேணாம், நான் யாரை பற்றியும் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம், நான் சலீம சதிர், சாந்தியுடைய உள்ளத்தோடு கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் என் தோழர்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் தோழர்களை எந்த விதமான கெடுதியான எண்ணம், ஏன்னா ஒட்ட போட்டுட்டா அதுக்கப்புறம் அவனை வளமையா சந்திக்கிறவனா இருப்போம், எப்போ பார்த்தாலும் அந்த குறுகுறுப்பே என்ன செய்யும் இருந்துகிட்டு, இதெல்லாம் வந்து போட வேணாம் ரசூலுல்லாஹ். அதுக்கு பின்னால யாரா போடுவாங்களா? ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சாந்தியான உள்ளத்தோட இருப்பாங்க, தோழர்கள் அதையும் பழகுவாங்க, தோழர்கள் அதை பழகுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் படித்தார்கள். பள்ளியில வந்து
ஒரு 2 நபித்தோழர்களுக்கு இடையில சத்தம் போகுது. இவர் சொல்ற அல்லாஹ்வின் மீதானே நான் கடனை கழிக்க மாட்டேன்றார். ரசூலுல்லாஹ்களுக்கு கேட்குது, ஒருவர் கடன் கொடுக்கணும். அப்ப அவருக்கு இவர் கடனை கொஞ்சம் கழிச்சு விடுங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்றாரு. இவர் அல்லாஹ்வின் மீதானே நான் கழிக்க மாட்டேன்றார். ரசூலுல்லாஹ்களுக்கு காது கேட்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே எட்டி பார்த்தாங்க. அந்த நபித்தோழரை பார்த்து யார் நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணினதுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். கேள்வி பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ்? எப்படி நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணினது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வை பார்க்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படி என்ன போயிட்டாங்க. எப்படின்னு ஹாஃபை கழிச்சிருங்க என்ன கழிக்க சொல்றாரு அவரு. ஆனா ரசூலுல்லாஹ் ஹாஃபை கழிங்கன்னு செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லுது இது? எப்படி அந்த தோழர்கள் வளருவார்கள்? வயுஸக்கீஹிம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தஸ்கியாண்டா என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு மனிதரோடோ அல்லது ஒரு அறிஞரோடோ ஒரு சமுதாயத்தில் உள்ள மிக முக்கியமானவரோடோ ஒரு 5 வருடம் 6 வருடம் பழகுகிறோம். எந்த கோர்ஸும் போகல, எந்த படிப்பும் செய்யல, ஆனால் அவரோட பழகுறோம். பழகுவதன் மூலம் சில நல்ல குணங்களும் சில நல்ல மாற்றங்களும் சில நல்ல சிந்தனைகளும் எம்மோடு தொத்திக் கொள்கிறது என்றால் மாறிக்கொள்கின்றது, அதுதான் தஸ்கியா. அதுதான் தஸ்கியா என்கின்ற பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இதை எம் சமுதாயத்தில் தவறாக புரிந்து உருவாக்கப்பட்டதுதான் தரீகா. தஸ்கியா என்ற பாபை தவறாக புரிந்து உருவாக்கப்பட்டதுதான் தரீகா என்ற பகுதி. சரியான முறையை விட்டு தூரமாகிற லெவலுக்கு போனதுதான் இந்த முஅ்தஸிலா அஷ்அரியா குரூப். நடுநிலையாக எப்படி இல்மு கொடுக்கிறதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கிறதோ அது போல தஸ்கியா ஒரு பகுதிக்கு. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த கிதாபில் இருந்து படிச்சு வரவங்க ஒழுங்கா ஆலிமா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கணும்னு எதிர்மா சொல்லுவாங்க, கிதாபில் இருந்து படிச்சு வரணும். முதல்ல இல்மு ஒழுங்கா கிடைக்காது, அது ஒரு அம்சம். இரண்டாவது, அவன் எழுத்தை தான் பார்த்தான், குணத்தை என்ன செய்யல, பார்க்கல. அதோட அவன் வாழல, அந்த வாழ்ந்த வடிவத்தை என்ன செய்யல, அவன் காணல. அல்லாஹ் எப்படி சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். அப்ப முதலாவது முக்கிய தஸ்கியா. இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்கிறான். ரமலான் என்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு நிர்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட பயிற்சி. எப்படி? நிர்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி தான் ரமலான். எப்ப நம்ம பழக்கப்படுத்தப்படுறோமோ, ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து பழக்கப்படுத்தப்பட்டால் மனிதனுக்கு தெரியாம, நான் ஒன்று சொல்கிறேன் சகோதரர்களே, ஒவ்வொரு ரமலானையும் இஹ்லாஸோடு இந்த ரமலான் மட்டும் நம்ம ஒழுங்கா இருப்போம்னு நினைத்து ஒரு செய்வாராக இருந்தால் அடுத்த ரமலான்ல திருந்திடுவான் அர்த்தம் அல்ல. 3 4 ரமலான்கள் 5 ரமலான்கள் அந்த கௌரவப்படுத்திட்டார் அவர், சரியா? நிச்சயமா மாற்றம் வரும். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? அடுத்த வருஷத்துக்குள்ள ரிசல்ட் வந்துடணும். இப்ப இந்த 30 நோம்பு முடிஞ்சு 31 நாள் நம்ம நல்லா இல்லையே, நல்லா தானே பயிற்சி எடுத்தோம், நல்லா இல்லையே, யார் சொன்னது 31 நாள் ரிசல்ட் வரும்? அப்படியெல்லாம் சொல்லல. நம்ம ரமலான்ல நம்மை கட்டுப்படுத்தி நம்மை தர்பியா செய்வதற்கு நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த விடா முயற்சி இருக்குது, நம்மளுக்குள் எங்களுக்கு தெரியாம பல பதிவுகளை என்ன செய்யும், அது ஏற்படுத்தும். அதனுடைய விளைவு எங்களை என்ன செய்யும் தெரியுமா? சிறந்த மக்களாக என்ன செய்யும், மாற்றும். எங்களுக்கே தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காக. அதுல எதுவுமே முயற்சி எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொல்றானோ, ரமலான் இப்படி நடந்துக்கங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க இப்படி நடந்துங்க, அதை மட்டும் ஒரு ஆள் அப்படியே இல்திஸாம் பண்ணினா போதும், கடைபிடிச்சாருன்னா போதும், அவருக்கே தெரியாம பெரும் மாற்றங்கள் என்ன செய்யும், அவரில் ஏற்படும். நிச்சயமாக அவரில் ஏற்படும். இப்போ ரமலான் எங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள் என்ன? சண்டை பிடிச்சா யாருக்காவது அதாவது பிரச்சனைப்படுத்தி கொண்டா இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லுங்க என்று சொல்லப்படுது. நாங்கள் இயல்பில் இதை கடைபிடிக்க மாட்டோம். மனிதனுக்கு இயல்பில் இதை கடைபிடிக்க இயலாது. என்னடா ஒருத்தன் எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருந்தால் ஒரே போய் நம்ம இப்படி தைக்கன்னு சொல்ல இயலாது. அவன்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் நோன்பண்டை கொடுத்து ரமலானுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்து சிறப்பையும் கொடுத்து இந்த நேரத்தில் சண்டை பிடிச்சா என்ன செய்ய, நான் நோன்பாளி என்று சொல்லுங்க, சொல்லலாம். கொஞ்சம் உணர்வு வருது, ஒரு மாதம் தானே சொல்ல போறோம் அப்படின்றதால என்ன செய்யறோம், அந்த உணர்வு வருது. இது என்ன செய்யும் தெரியுமா? அவருக்கே தெரியாத ஒரு பக்குவத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது எதுல, ஒருவர் உணவையும் பானத்தை விட்டுறாரு, ஆனா என்ன செய்யறாரு, அவர் என்னது கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், பொய் இதெல்லாம் பேசுறாரு, தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டா. அப்படின்னா என்ன, நோம்புடைய நோக்கம் அதை நிறைவேறாது. அப்ப அவர் என்ன செய்யணும், ரமலானா அதுல மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும், கடைபிடிச்சு கொள்ளணும். அதுல மிக முக்கியமானது, இதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தவிர்த்து கொள்றதை விட பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாம இருக்க என்ன வழி என்று யோசிக்கிறதா. எப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல, உதாரணமா இவன் நம்மளுக்கு கன்ஃபார்மா நம்மளோட சண்டை பிடிக்க வருவான்னு வைங்களேன், அவனுக்கு கிட்ட போய் மோதிட்டு நான் நோன்பாளி அப்படி என்று சொல்றதில்ல தர்பியா. அவனை சந்திக்காமிக்கிறதுக்கு என்ன வழி என்று சொல்றதா தர்பியா. முறையாக இருந்தா அவருக்கு ஏதாவது ஒரு வேலையோட செஞ்சு போட்டு அவனை சந்திக்காமிக்கிறது அல்ல, முறையாக தவிர்க்கிறது. அதுக்கு என்ன தெரியுமா, அல் உஸ்லா. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்லுகிறார்கள், அல் உஸ்லா அதாவது தனித்து இருப்பது என்பது, ஒதுங்கி இருப்பது என்று இஸ்லாம் அவ்வளவு என்ன செய்யல, விரும்பல. ஆனா ஒதுங்கி இருப்பது 2 பேருக்கு நல்லது. என்ன எதுக்கு தெரியுமா, லில் ஆலிம் வலில் ஆபித், மார்க்கத்தை படிக்க நினைக்கிறவருக்கும் இறைவனை வணங்க நினைக்கக்கூடியவருக்கும்.
இறைவன் ஒருத்தர் வணங்க நினைக்கிறாரு, அவர் என்ற அளவுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கணும். தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதனால தான் அவரால் வணங்க முடியும். ஆலிமுக்கும் ஆபிதுக்கும் ஏத்திகாஃப் ஏன் இருக்கிறோம், ஏத்திகாஃப் ஏன் இருக்கிறோம்னா சமூகத்துக்கு கொஞ்சம் என்ன செய்யறோம், தூரமாகி கொள்றோம். ஹலால் எல்லாத்தையும் கொஞ்சம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிடுறான், எல்லாத்தையும் ஹராமாக்கி சில சமூக தொடர்புகளை ஹராமாக்கி அந்த பள்ளியிலே நம்மளை என்ன செய்யறோம், சுருக்கி கொள்றோம். அதான் ஏத்திகாஃப். அப்ப எதனால ஏற்படுது, உஸ்லா, தனிச்சுக்கிறது. அப்ப இயன்ற அளவுக்கு தனிமையை நம்ம ரமதான்ல ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அது நல்லது. ஆனா டைம் பாஸ் ஆகிறதுக்கு ரமதான்ல தான் கூட சந்திப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. டைம் பாஸ் ஆகிறதுக்கு என்னது, பகல் பொழுது எப்படி போறதுன்னு விளங்குதில்லை என்றதுக்காக வேண்டி எதை ஏற்படுத்திக்கிறாங்க. அதுவும் குறிப்பா சவுதி அரேபியாவுக்கு அது நிறைய தேவை. நீங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை மாறிடுது, சிஸ்டமும் மாறிடுது. அதனால என்ன செய்யலாம், நம்ம கேரம் போர்டு வாங்கிடலாமா, செஸ் வாங்கிடலாமா, பல்லாங்குழி வாங்கிடலாமா, அத்தனை ஃபித்னாவையும் வாங்கிடலாமா, என்னது வாங்கி வீட்டில் வச்சு அத்தனை டைமை வேஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக செஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னது மன் லைப பின் நர்தஷீர் அல்லது ஷத்ரஞ்ச் ஃபகஅன்னமா சபக யதஹு பில் அஹ்மில் ஹின்ஸீரி வ தமிஹி, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அதாவது ஷத்ரஞ்ச் அல்லது நர்தஷீர், அதாவது செஸ் கிட்டத்தட்ட செஸ் விளையாட்டு தான் அது. அந்த விளையாட்டு யார் விளையாடுகிறாரோ ஒரு பன்றி இறைச்சியின் ரத்தத்தோடும் பன்றியோடும் தன் கையை என்னது தோய்த்து கொண்டதற்கு சமம் பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதை கொண்டு வந்து வீட்டில் என்ன செய்யறாங்க, வைப்பதை பார்க்கிறோம். கருப்பு வெள்ளை அடிமை என்கின்ற அந்த அடிமை சித்தாந்தத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட விளையாட்டுகள் தான் இதெல்லாம். இந்த விளையாட்டுகளை வீட்டில் கொண்டு வந்து ரமலான், அது மற்ற நாளில் கொண்டு வந்தது வீட்டில் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லலாம். ரமலானுக்கு தான் என்ட்ரு ஆகுது, ரமலானுக்கு என்ட்ராகி ரமலானோட முடிஞ்சிருது. பார்க்குறோமா இல்லையா? அப்போ அன்புள்ள சகோதரர்களே, நம்ம வந்து இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும்னா, எது நம்மளை பராக்காக்குமோ, நம்மளை தூரமாக்குமோ அவைகளெல்லாம் யோசிச்சு அவைகளை விட்டு என்ற அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒதுங்க பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரமலான்ல என்ன செய்யலாம், அதாவது தஸ்கியா என்ற பகுதியை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் அடையக்கூடியவர்களுக்கும் எல்லோருக்கும் உள்ள பிரச்சனை, மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உள்ள பிரச்சனைனா உற்சாகத்தை நிர்வாகம் செய்தல். உற்சாகம் இருக்குதே, இதை நிர்வாகம் செய்யறது உள்ள பிரச்சனை இருக்குதே, பெரும் பிரச்சனை. ரமலான் முதலாம் நாள் மசூராவே நடக்கும், பள்ளியை பெருசா கட்டணும், மக்கள் கிரௌட் என்னது அதிகம், சாங்க முடியாத அளவுக்கு நெருக்கம், வெள்ளியெல்லாம் பாய போட்டு அப்படியெல்லாம் ஃபுல் தொழுகை. ஏன், முதலாம் நாள் வந்து உற்சாகம் ஓவராக இருக்கும். அதனால பள்ளி நிரம்பி வழி, சரியா, பள்ளி முழுமையாக நிரம்பி வழிஞ்சுதான் ரெண்டாவது நாள் கொஞ்சம் இருக்கும், அதை பிடிச்சி நிற்பாங்க. மூன்றாவது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நாலாவது நாள் போய் அஞ்சாவது நாள் போய் ரமலானே இல்லாத மாதிரி மாதம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அதுக்கப்புறம் திடீர்னு 25, 26 ஆரம்பிக்கும், வழங்கிட்டா. அப்போ பள்ளி ஃபுல்லாக நிரம்பி வழியும். அப்போ அதை முடிஞ்சுதான் 27 முடிய நம்ம பள்ளியை விசாரிச்சு கட்டவே கூடாது. அப்படி என்ன முடிவுக்கு என்னது, வர வேண்டிய நிலைமைக்கு பள்ளியிட கிரௌட் குறைஞ்சிரும். பார்க்குறோமா இல்லையா, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இதை என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நம்ம வந்து இது மனிதனுடைய இயல்புன்றதை நம்ம விளங்காம நம்ம தான் தோல்வி, நம்ம ஈமான்ல தோல்வியோ, நமக்கு சோர்வு, நம்ம தக்குவா குறவு, அப்படியெல்லாம் இல்லை. இது உலகத்தில் இதில் யார் வென்றவன், யாரும் வெல்லல. அப்படி என்ன, இதை நிர்வகிக்க மட்டும் பழகிக்கின்றா சரி. அந்த சப்ஜெக்டை மட்டும், உற்சாகத்தை நிர்வகிக்க மட்டும் பழகி கொண்டால் போதுமானது என்பதை புரிந்து கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ், உற்சாகத்தை நிர்வகிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நபித்தோழர்களை டச் பண்ணி தூண்டினாங்களோ அந்த மாதிரியான தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் முகத்துக்கு முன்னுக்கால பாராட்ட மாட்டாங்க. ஆனா யார்கிட்ட ஒரு பண்பு கூடுதலா இருக்குதோ அவர்ல அவர் திறமையா இருப்பார், அல்லாஹ் இயல்பா கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹ் ஒருவரை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லதைனி யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு அல் ஹில்மு வல் அனாத். உங்கள்கிட்ட 2 குணம் இருக்குது, அல்லாஹ்வும் ரசூலும் அதை விரும்புறாங்க. அப்படின்னா என்ன, உங்கள்கிட்ட நிதான தன்மை இருக்குது, அல் ஹில்ம் கருணையாக கொஞ்சம் மனம் விஸ்தரிச்சு போற ஒரு தன்மை உங்கள்கிட்ட என்ன செய்யுது, ஒரு நல்ல புத்தி சாதுரியமா நடந்து கொள்ற தன்மை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க சொல்லலாம். அந்த நபித்தோழர் அதுக்கு பின்னால் அந்த குணத்தை விடுவாரா, விட மாட்டாரு. ரசூல் அங்க எப்படி தூண்டி விடுறாங்கன்னு பாருங்க. அந்த இடத்தை அபூதர்ரை கூப்பிடுறாங்க, அபூதர்ரே எனக்கு எதை விரும்புறேனோ அதை நான் உங்களுக்கு விரும்புறேன். அதாவது நான் தேவையில்லாத ஒன்றில் போய், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றில் போய் அகப்பட நான் விரும்ப மாட்டேன், அதை மாதிரி நான் உங்களுக்கு விரும்புகிறேன். யாருக்கிடையிலும் நீங்கள் தலைமை தாங்க வேண்டாம், தீர்ப்பு சொல்ல வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, உங்களுக்கு அதை மாற்ற முடியாதா, சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருணை குணம், நளின குணம், அந்த மென்மை குணம் அழுதவனுக்கு சார்பாக என்ன செஞ்சிடும், தீர்ப்பு சொல்லணும். நீதிபதி வந்து அழுதவனுக்கு சார்பாக நின்றக்கூடாது. கோர்ட்டில் வந்து கள்ளன் சில பேர் அழுதுட்டு வருவான், அந்த பாதிக்கப்பட்ட வந்து முகத்தை இப்படியே வச்சுட்டு இருப்பான், அதை பற்றி முடிவு எடுத்துக்கூடாது, இவன் தான் தூக்கிப்பான் போல, என்னது முடிவு எடுக்கக்கூடாது. ஏன், அதெல்லாம் அங்கே சப்ஜெக்ட், ஆதாரம் தான் சப்ஜெக்ட். ஆனால் உள்ளத்தில் உள்ளவனுக்கு என்ன செய்யும் தெரியுமா, இறக்கம் உள்ளவனுக்கு இவ்வளோ அழுகிறான் பாவம் வேண்டு, இதுக்கு பிறகு நீ இந்த கோர்ட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வரப்படாத மாதிரி எல்லாம் என்னது சொல்லுவானா. என்ன காரணம், அவனுக்கு இறக்கம், கருணை, இந்த குணம். அந்த ஆக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு தீர்ப்பு வழங்கினவர் ஒவ்வொரு மக்களும் பதட்டம் இருக்குதே, இந்த ஆட்கள் எல்லாம் நீதியை பலியாக வந்தால் என்ன நடக்கும்னு விளங்கும். தீர்ப்பு வழங்கிடுவாங்க,
இவருக்கு மரண தண்டனை அல்லது தள்ளுறாங்க எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் யாரு நீதிபதியாக வர தகுதியிலேன்னு அர்த்தம். அதான் அது வந்தா இதான் நடக்கும். என்ன அழுகிறவனுக்கு சார்பா தீர்ப்பு சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணத்தை கண்டு அப்படி என்ன செய்யறாங்க, நிர்வகிக்கிறாங்க. எத்தனை நபித்தோழர் சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு பட்டியலை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சி அந்த பண்பை சொல்லி ஆர்வம் ஊட்டுவாங்க. அதுல இருந்து என்ன செய்வாங்க, அவர்கள் நிர்வாகத்துக்குரியவர்களாக என்ன செய்வாங்க, திறமை உள்ளவர்களாக மாறுவார்கள். யாராவது வந்து இதை கேட்பாங்க, எதை அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஆட்சியை தாங்கன்னாங்க, எங்களுக்கு ஒரு நிர்வாகம் தாங்கண்ண. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேட்டவருக்கு நாம் இதை கொடுப்பது இல்லை. எப்படி யார் நிர்வாகத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுப்பது இல்லை. காரணம், ஒரு நாள் அவர் சரியா நிர்வாகம் செய்ய மாட்டாரு. இதான் இதாரா. எப்படி ஒரு நாள் அவர் சரியா நிர்வாகம், ஏன்னா அவருக்கு நிறைய ஆசை இருக்குது, தக்க வச்சுக்கிறது தான் பார்ப்பாரு. ஆசை இருக்குதா, தக்க வைத்துக் கொள்ளத்தான் பார்ப்பாரே தவிர சரியா நிர்வாகம் செஞ்சுக்கல மாட்டாரு. சரி, ஒருவர் நிர்வாகத்தை கேட்கலாம். எப்ப கேட்கலாம் தெரியுமா? யாருமே தகுதி இல்லாம மோசமானவர்கள் தான் சமுதாயத்தில் வாழ்ந்து கண்டிக்கிறாங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி என்ன செய்யலாம், கேட்கலாம். விஜால்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை பொருளாதார அமைச்சராக மாற்றுங்கன்னு கேட்டாங்க. எப்ப கேட்டாங்க? அங்க தகுதியானவங்க யாரும் என்னது இல்ல, அந்த நேரத்தில் தவிர மற்றவங்களை கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் நிர்வகிக்கிறாங்க. அப்படி என்றால் நம்மளுக்கு ரமலான் வருதா, நமது உற்சாகங்களை எப்பொழுதும் பிரிச்சிடணும். ரஹ்மத்தையும் அல்லாஹ் அளவா தான் இறக்கிக்கிறான், எல்லாத்தையும் அளவாகத்தான் இருக்கிறான். உற்சாகங்களை பிரிச்சிடணும். முதலாம் நாள்ல 11 ரக்காத்துல 50 ரக்காத் தொழணும் மாதிரி ஆர்வம் இருக்கும். அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்டா, நிச்சயமா நம்ம 50 எப்பயும் தொழ மாட்டோம் அப்படின்னு மனசுக்கு தெரியுமா இல்லையா? எதை நம்ம வளமையாக செய்ய முடியும்னா எல்லாருக்கும் என்ன வரும், ஒரு 5 ரக்காத் தொழுது கொள்வோம் அப்படி என்ன வருமா இல்லையா? சரி, அதுல இருந்து ஒரு 7, ஒரு ட்ரைக்கு என்ன செய்யறது, ஒரு 7 உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கு 7 தான் சொன்ன முடிவு எடுத்துக்கூடாது. 7 ரக்காத் அப்படியா? முதலாம் நாள் நீ 7 தொழுது பாருங்க, உங்களுக்கு 2வது நாள் 7 ரக்காத் தொழுவதற்குரிய உற்சாகம் அப்படியே இருக்கும். 3வது நாள் 7 ரக்காத் தொழுவதற்குரிய உற்சாகம் அப்படியே இருக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நாள் 11ஐயும் 3-4 மணித்தியாலத்துக்கு தொழுதீங்கன்னு வைங்களேன், 2வது நாள் அதே மாதிரி மிஸ்டேக் கூட கூடாது, அது குறைஞ்சா நம்ம உற்சாகம் குறைஞ்ச மட்டும் ஆகிரும் மன சொல்லிக்கிட்டே இருக்கும். 2வது நாளோ 3வது நாளோ முடியாம போயிடுச்சுன்னு வைங்களேன், கட்டுமையா சோர்வடைவோம். எப்படி சோர்வடையும் தெரியுமா? நிறைய சோர்வடைவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள வராங்க, ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். எப்படி தொழுறாருன்னா மிச்ச நேரம் சுஜூது, மிச்ச நேரம் எல்லாம் தொழுறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ ஹாதா மின் ஹியாரிக்கும், இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது, உங்களில் சிறந்தவர் கிடையாது. அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிக சிறந்தது தொடர்ந்து இருப்பது. என்ன குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. அப்ப தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன வழி, அளவா வச்சுக்கணும். அப்படியா? நம்ம 7 ரக்காத் நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து என்ன செய்யலாம், இல்ல 9 தொழலாம், இதுல 11 தொழலாம், சுருக்கி தொழுதமண்டா, ஓ வத்தீனி ஓதினமண்டா, ஒரு வல்லுஹா ஓதினமண்டா, எனக்கு அவசரமா என்ன செய்யலாம், 11 ரக்காத் தொழலாம். பக்ரா ஃபுல்லா நம்ம பாடமாக்கினால ஓதினா நம்ம ஒரு 5 ரக்காத் என்ன செய்யலாம், நம்மளுக்கு தொழலாம். அப்படின்ற ஒரு வழிமுறையை வச்சோம்னு சொன்னா ஒரு வகையில் நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், நம்ம உற்சாகத்தை நிர்வகிக்க முடியும். ஒன்று, எல்லை தாண்டி தொழுந்து முழுமையான ஆர்வம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, அது வேற. நிர்வகிக்க முடியாதவர்களுக்கு நான் சொல்றேன். 2வது விஷயம் என்ன தெரியுமா, எப்பையும் தனவு இருக்கணும். தனவு சொன்னா ஒரே இபாதத்துல தொடர்ச்சியும் என்ன செய்யும், சோர்வு உண்டாகும். ஒரு இபாதத்துல தொடர்ச்சியும் சோர்வை உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிதானமாக நீங்க தொழுங்க, நீங்க மிதமிஞ்சி போக. ரசூலுல்லாஹ் ஒரு வசனம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான வசனம், லை யுஷாத்தீன அஹதுன் இல்லா கலபஹ் நாங்க ரசூலுல்லாஹ். மார்க்கத்தை மோதி ஓவர்டேக் பண்ணோம் யாரு நினைச்சானா மார்க்கம் தான் வெத்து நாங்க ரசூலுல்லாஹ். மார்க்கத்தை மோதி யாராவது ஓவர்டேக் பண்ணோம்னு நினைச்சாண்டா எது வெத்து, மார்க்கம் தான் வெத்து, நீ தோல்வி அடைவ. அப்படின்னா என்ன, உனக்கு ஒரு நாள் முழுசா செய்யலாம் நாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஆள் நினைக்கிறாரு இன்றைக்கு நைட் ஃபுல்லா எழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேக்ஸிமமா இதெல்லாம் சொல்லி எல்லாம் முடிக்கணும்னு நினைச்சாருன்னா நீ தான் தோல்வி அடைவாய். யார் தோல்வி அடைவாய்? லை யுஷாத்தீன அஹதுன் இல்லா கலப ஹலக்கல் முத்தனத்தியூன், அளவு கடந்தவர்கள் அழிந்தார்கள் நாங்க ரசூலுல்லாஹ். லா தக்லு ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்கத்திலே அளவு கடந்து போக வேண்டாம். அப்படின்னா என்ன, சொன்னதை சொன்ன அடிப்படையில் நிதானமா கடைபிடிக்கிறவனுக்கு தான் போகலாம். மார்க்கத்தோட மோதி ஒருத்தர் போன, அது மார்க்கத்தோட மோதுறது தானே, எல்லாத்தையும் நான் செய்வேன், மார்க்கம் தான் எப்பயும் மிகச்சு நிற்கும். கலபக நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி செஞ்சிடணும். அடுத்து தனவு. தனவு என்ன, சோர்வடைய கூட. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சோர்வடையாத வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் உதல உங்களை விட்டு திசை திருப்பிக்கல மாட்டான், நீங்க சோர்வடையாத வரைக்கும். அப்ப சோர்வு வராம இருக்கிற என்ன வழி தெரியுமா, தனவு. தனவு என்று சொல்வது என்னன்னா, 2 ரக்காத் தொழுகிறது. 10 நிமிஷம் தொழுதுட்டோமா, இன்னும் உற்சாகமா இருக்கிறான்னு பாக்குற தொழுகிறது இல்லையா, குர்ஆன் எடுங்க. குர்ஆன் என்ன செய்யுங்க, எடுங்க. குர்ஆன் எடுத்து குர்ஆனை ஓதுங்க. இல்ல உங்களுக்கு இபாதத்தை தொடர்ந்து சேர்த்துல சோறு வருதா, உலக விஷயங்களை இடையில என்ன செய்யுங்க, போட்டுக்கங்க. எப்படி, நீங்க தொழுவிட்டீங்களா, அதுக்கு ஒரு வேறொரு வேலையை பார்க்குறது, வீட்டோட சப்ஜெக்டை அல்லது ஏதோ வேறொரு சப்ஜெக்டை பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ரைட் பார்த்து குர்ஆன் ஓதணும் என்று போய் பாருங்க, செஞ்சு பாருங்க. தனவு இதெல்லாம்
அதாவது கடந்த கால இஸ்லாம் சலப் அறிஞர்களுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்காக அவர்கள் எடுத்த முயற்சிகளுடைய பலன்கள் இதெல்லாம். அப்ப தனவு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுவும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல்வகையான இபாதத் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். அப்ப நம்ம என்ற அளவுக்கு வித்தியாசம், ஒரு தடவை குர்ஆன், ஒரு தடவை திக்ர், ஒரு தடவை இஸ்திக்பார், ஒரு தடவை தொழுகை, ஒரு தடவை என்னது தான தர்மங்களோடு சம்பந்தப்பட்ட வேலைகள், ஒரு தடவை முராஜா, எல்லாம் ஃபெமிலியா இருந்து என்ன செய்யறது, துஆக்களை கேட்டுக்கிறது. இப்படி இபாதத்துடைய விஷயத்துல தனவு செய்ய பார்க்கணும். 2 3 என்ன தெரியுமா, முன்மாதிரி உருவாக்கிக்கிறது. முன்மாதிரியை உருவாக்கிறதுக்கு என்னன்னா தக்சீமுல் அவ்காத், டைமை பிரிச்சுக்கிறது. இது அப்படி இல்லை. எழுமினா குடும்பமா எழும்புறது, தூங்கினா குடும்பமா தூங்குறது. விளங்கிட்டா? இது நம்ம பழக்கம். என்னது, எழுமினா குடும்பமா எழுந்து, தூங்கினா குடும்பமா தூங்குறது. இன்றைக்கு கணவன் தூங்கி மனைவி தொழுதான்றது இல்லை, மனைவி தூங்கி கணவன் தொழுதான்றது இல்லை. இது என்னன்னு கேட்கிறேன். இவர் எழுமினார்னா மத்தவன் தூங்குறது இவருக்கு பொறுக்காது, எல்லாரும் எழுப்பி விடுறது. விளங்கிட்டா? இந்த மாதிரி நடக்கிறதுல நம்ம பார்க்கிறோம். பிழை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் நான் ஒரு முறை தங்கினேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை நான் ஆச்சரியமா என்ன கண்டேன்டா, அந்த தாபி சொல்றாரு, அதாவது அவருடைய வேலைக்காரர், வீட்டு வேலைக்காரர் இரவுடைய முதல் பகுதியில் எழும்புவாரு, எழும்பி தொழுவாரு, மற்றவங்களாம் தூக்கம், அவர் எழும்பி தொழுவாரு. தொழுத பின்னார் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் தூங்கிடுவாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா யார் எழும்புவாரு, அவருடைய மனைவி எழும்புவாங்க. மனைவி எழும்பி ஒரு பகுதி என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அதுக்கு பிறகு இரவின் கடைசி பகுதியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். முழு இரவும் தொழுதிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் மாறி என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இதுக்கு நிறைய முன்மாதிரி நம்ம என்ன செய்யலாம், காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இது என்ன செய்யும் தெரியுமா, இன்றைக்கு நம்மளுக்கு நினைவு, நம்ம தூங்கணும் நினைவு வருதுன்னு வைங்க, மனைவி வந்து தொழுதுட்டு இருக்கிறார். கணவனுக்கு என்ன உண்டா தெரியுமா, அப்படி நம்ம இடத்துல நம்ம எழுமணுமே, மனைவியே தொழுதுட்டு இருக்கிறா, அவங்க விடலை, நான் விடக்கூடாது அப்படின்னு எண்ணம் வரும். ஆனா நான் எழுமினா தான் அவங்க எழும்புவாங்க, அவங்க தொழுதா தான் நம்ம தொழுவாங்கிற லெவல் இருந்தேன்னு வைங்களேன், ஒரு நாள் என்ன செய்யாது, முன்மாதிரி வராது, உற்சாகம் வராது, வளர மாட்டோம். இந்த அதாவது முன்மாதிரியை ஏற்படுத்தி எக்திதா, முன்னால தொழுவதுக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த பார்வை உண்டாக்கிடுவது, பிள்ளை தொழுவது, அதுக்கு பின்னால் தந்தை தொழுவது, ஒரு டைம்ல சேர்ந்து தொழுவது, ஒரு டைம்ல பிரிஞ்சு தொழுவது, இப்படி என்கின்ற அது நடக்குமாக இருந்தால், இந்த முறைமை நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக சகோதரர்களே நம்ம வந்து என்ன செய்வோம், இபாதத்து விஷயத்தில் ஆர்வங்கள் உண்டாகும். கடைசியாக ஒரு பகுதி, நேரத்துடைய முடிவில் கடைசியாக ஒரு பகுதி, ஷைத்தான் இருக்கிறான் தானே, அவனுக்குள்ள அந்த மக்காயுதுகள், அவனுக்குள்ள அந்த சதிகள் சாதாரணமானதில்லை. ஏன்னா அவன் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அனுபவத்தோடு இருந்துருக்கிறான். எப்படி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அனுபவத்தோடு இருந்துட்டு, எவ்வளோ பெரிய அனுபவம் இருக்கும் அவன்ட்டு, எவ்வளோ பெரிய அனுபவத்தில் சேமிப்பு இருக்கும். ஒத்த மனிதன் இப்படித்தான் சிந்திப்பான் என்பதை ஒரு 60 வருஷத்தில் கண்டுபிடிக்கலாது. இவ்வளோ ஆயிரக்கணக்கில் வாழ்ந்தவனுக்கு அவனுக்கு தெரியும், இது நம்ம அந்த 2000 வருஷத்துக்கு முந்தைய சந்திச்ச ஒரு ஸ்டைலில் இருக்குது சொல்லுவானா இல்லையா, அவனுக்கு தெரியுமா இல்லையா, இது 3000 வருஷத்துக்கு முந்தைய ஸ்டைல் இருக்கு, இது எப்படித்தான் கெடுக்கணும்னு தெரியும். அதனால லா தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன், அதிகமானவர்களை நன்றியுடையவர்களாக நீ காண மாட்டேன்னு சபதம் செஞ்சுட்டு தான் என்ன செய்தான் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் அவனுக்கு அனுபவம் உண்டு. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த முடிவெடுத்து தொழ ஆரம்பிச்சிருப்பாங்க, 2 நாள் 3 நாள் அழகா தொழுதிருப்பாங்க, தொழுது ஒரு நாள் மிஸ் ஆயிடும், என்னமோ ஒரு காரணம், சோம்பலோ வேற காரணமோ ஏதோ ஒரு காரணமாக அன்றைக்கு அவனுக்கு ஃபர்ல தவிர சுன்னத்து கூட தொலை கிடைச்சிக்காது. சைத்தான் வருவான். நிறைய பேர் மலக்கன்னு நினைக்கிறாங்க, அது மலக்கல்ல, அது சைத்தான் தான். வந்து ரமலான்ல போன வருஷம் இப்படி தான் முடிவெடுத்தேன், இந்த வருஷம் இப்படி தான் முடிவெடுத்தேன், முடிஞ்சுதானே இப்போ என்ன 2 நாள் செஞ்சாய், 3ஆம் நாள் எல்லாமே முடிஞ்சு, இனி அடுத்த ரமலான் தான். அடுத்த ரமலானா இன்னும் 26 நாள் இருக்குது. எத்தனை நாள் இருக்குது, இன்னும் 26 நாள் இருக்குது. ஆனா அவன் எப்படி சொல்லுவான் தெரியுமா, முடிஞ்சு, எடுத்த முயற்சி தர்த்தீபு எல்லா டைம் டேபிளும் போச்சு, ஹலாஸ், இனி எவ்வளவுதான், நீ 5 நேரம் தொழுட்டு ரமலானை கொண்டு போக வேண்டியதான். அதுக்கு பிறகு அடுத்த ரமலானா அது என்ன செய், திருந்து. இது ஷைத்தான் என்பதை காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. போகாம இருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தவன் சைத்தான் தானே, எங்க யுத்த காலத்துக்கு. அப்படியெல்லாம் இருந்து முடிஞ்ச போறவு அதாவது காபி இப்னு மாலிக், அதாவது மிக்தாத் இப்னு அஸ்வதுக்கு அந்த பால் வச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பால், அவருக்கு ஒரு பங்கு ஒரு பால் அவர் குடிக்க சொல்ற, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் பால் வரும், நம்ம குடிச்சா பரவாயில்ல, அவர் எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சோடனே அவர் சொல்றாரு, ஜா ஷைத்தானு ஃபனத்தமனி, எனக்கு கவலை உண்டாக்க ஆரம்பிச்சார், ரசூலுல்லாஹ்வோட பாலை குடிச்சிட்டே அப்படி. ஜாரு அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா, ஷைத்தான் எனக்கு வந்து கவலை ஏற்படுத்த ஆரம்பித்தான். எப்படி நீ இப்படி செய்யலாம் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்த பாவத்துக்கு தூண்டுறது. இதை வச்சு அவர் கத்தி எடுத்துட்டு அடுத்து எங்க போனாரு, ஆட்டை அறுக்க போனார். இந்த கவலையில பால் குடிச்சது போதாம ஆட்டை அறுக்க போனார். நத்தமணிய ஷைத்தான் எனக்கு வந்து கவலை ஏற்படுத்த ஆரம்பித்தான். எப்படி கவலை ஏற்படுத்த தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாலை குடிச்சிட்டியே அப்படின்னு. எப்படி இருக்கும், இதான் சைத்தான். அதே மாதிரி ரமலான்ல சைத்தான் என்ன செய்வான்னா, அநியாயமா 3 நாளை மிஸ் ஆகிட்டா, இதுக்கு பிறகு இந்த ரமலானை நீ செஞ்சு வேலை, இதை விட்டுரு, இனி முடிஞ்சுது, இனி அடுத்த ரமலான், அப்படி நினைக்கவே கூடாது.
அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாள் மிஸ் ஆயிட்டீங்களா, சைத்தானு கட்டப்பட்டுருவானா. ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் எல்லா மனிதருக்கும் போகும், சோறு வரும், தோல்வி வரும், இன்னும் நாள் முடியல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி என்ன செய்யுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. சைத்தான் ஓடுவான். சைத்தான் என்ன செய்யறானா, வஸ்வாசவன், அவனுக்கு பொறுமையே இருக்காது வழிகெடுக்கிற விஷயத்துல. என்ன, அதானுக்கு போனவன் அதுக்கு பிறகு தொழுகை முடிஞ்சு வர வேண்டியதானே, இக்காமத்துக்குள்ள வந்துருவான். இக்காமத்துக்கு போனவன் தொழுகைக்கு வந்துருவான், வழிகெடுக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனால எப்ப நீங்க என்ன நினைங்கடா, நீங்க 28 நாள் ரமலானை வீணாக்கிட்டீங்களா, அல்லாஹ் காப்பாத்தன, வீணாக்கிட்டீங்களா, ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்குதா, சைத்தானை கட்டுப்பட்டுறவானா. என்ன நினைங்க, அல்லாஹு தாலா ரமலானுடைய ஒரு நாள் இருக்கிற நேரத்தில் எனக்கு உணர்வை தந்திருக்கிறான். இந்த ஒரு நாள் அல்லாஹு தாலா என்னை பொருந்தி கொண்டால் மன்னிக்க போதுமானவன். அப்படியே நினைச்ச அந்த ரமலானுடைய ஒரு நாளை நம்ம பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது போதுமானது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எந்த ஒரு இடத்திலும் நம்மளுக்கு எவ்வளவு நாள் நம்ம வீணாக்கினோம் அழித்தோம் என்றதை யோசிக்க கூடாது. எத்தனை நாள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது, எப்படி நம்மளுக்கு முன்னால் நிற்கிறது என்பதை மட்டும் நம்ம யோசிச்சோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த முயற்சிகளில் சோர்வடையாமல் ஓரளவுக்கு ரமலானை என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். ஆனால் அடிக்கடி இதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், அலா திக்ரிக் உன்னை ஞாபகப்படுத்த, வ ஷுக்ரிக் உனக்கு நன்றி செலுத்த, உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய் என்கின்ற துஆவை கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை இயன்றளவு சிறந்த முறையில் உற்சாகத்தோடு பயன்படுத்திய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி